इस सुबह के समय में एक और नया सप्ताह में आप सबको देखने में मैं बहुत खुश और आनंद महसूस करता हूँ। இந்த காலை வேளையிலே புதிய வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். मैं विश्वास करता हूँ पिछले पूरे सप्ताह प्रभु की कृपा आपके साथ रहकर आपको चलाया। கடந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை நடத்தி சென்றிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். आपके जीवन को लेके परमेश्वर ज्यादा ही सोचता है। உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். आप आपकी जिंदगी को जितना ध्यान देते हैं उससे ज्यादा प्रभु देता है। நீங்க உங்க வாழ்க்கை குறித்த எவ்வளவு கவனம் வைக்கிறீங்களோ அதை விட அதிகமா தேவன் உங்கள் மேல் கவனம் வைத்திருக்கிறார். आपके हृदय कभी व्याकुल ना हो। உங்க இருதயம் வியாகுலமாக கூடாது. आपके हृदय कभी भी परेशान होने की जरूरत नहीं है। உங்க இருதயம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. हमारा हृदय का प्रॉब्लम ही ये है, वो टेंशन ले लेके अब टेंशन के बिना जीना उसको आदत ही नहीं है। நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்முடைய இருதயம் எப்போதும் டென்ஷனை எடுத்து 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 அது பழக்கமாயி இப்ப டென்ஷன் இல்லாம அது அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பழக்கமே இல்ல, उसको आदत नहीं है अभी। अब हमारे हृदय को टेंशन के बिना जीना कैसा होता है पता ही नहीं है। இப்ப டென்ஷன் இல்லாம எப்படி வாழ்றதுன்னு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. विश्वास की जिंदगी को कितने भी हम समझाने की कोशिश करते हैं बट लोग समझ नहीं पाते हैं। விசுவாச வாழ்க்கை குறித்து ஜனங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. क्यों? காரணம் क्योंकि उनको खुद की लाइफ को लेके ज्यादा टेंशन से ही जी की आदत हो चुके हैं। ஏனென்றால் அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்காக அது அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி அவங்க பழக்கப்பட்டாங்க. அது இல்லாம அவங்களால வாழ முடியாது. लाइफ की बहुत सारे टेंशन के कारण क्या है पता? உங்க வாழ்க்கையில எல்லா டென்ஷனுக்கும் காரணம் என்னன்னா इस संसार के साथ हमारे हृदय बहुत ज्यादा जुड़ा हुआ है। இந்த உலகத்தோடு நம்முடைய இருதயம் அதிகமாக அது இணைக்கப்பட்டிருக்கிறது. आदम की जिंदगी को आप थोड़ा देखो। ஆதாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. आदम को क्या टेंशन होता था? ஆதாமுக்கு என்ன கவலை இருந்துச்சு? आदम का नौकरी में प्रमोशन के लिए वो कभी प्रार्थना किया होता क्या? அவன் வேலைக்காக ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்ததா? सैलरी हाइक के लिए प्रार्थना करने की उनको प्रार्थना निवेदन था क्या? சம்பள உயர்வுக்காக அவன் ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பம் இருந்ததா? इस दुनिया में मैं अरे यार अभी तो मेरे पास साधारण कार है, मैं ऑडी लेना है, BMW लेना है, कभी वो टेंशन था क्या? நான் சாதாரண கார் தான் இருந்துச்சு, எனக்கு BMW வேணும், பெரிய கார் வேணும்னு அந்த கவலை இருந்துச்சா? अरे यार मेरे पास बच्चा नहीं है, बच्चा चाहिए की टेंशन था क्या? எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை வேணுமேன்ற டென்ஷன் இருந்துச்சா? आप ही सोच के देखो, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आदम के लिए क्या टेंशन था इस दुनिया में? இந்த பூமியில ஆதாம் வந்த பொழுது அவனுக்கு என்ன கவலை இருந்தது, என்ன டென்ஷன் இருந்துச்சு? रेंट पे करने की टेंशन था क्या? வாடகை கவலை இருந்துச்சா? नहीं है, இல்ல. कुछ भी टेंशन नहीं है, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருந்தான். इंसान यहाँ पे जीने के लिए टेंशन लेने की जरूरत ही नहीं है। இந்த பூமியிலே மனிதன் வாழ்வதற்கு எந்த டென்ஷனும் பட அவசியம் இல்லை. बट हम क्यों टेंशन ले रहे हैं? ஏன் நம்ம அப்பயும் ஏன் டென்ஷன் ஆகுறோம்னா காரணம் क्योंकि हम इस दुनिया अभी लोगों की दिमाग बहुत ज्यादा बढ़ गया। अभी हम सबको देख रहे हैं, यहाँ पे गाड़ी चाहिए, घोड़ा चाहिए, ये चाहिए, वो चाहिए, कंपैरिजन में चल रहे हैं, ये चाहिए, वो चाहिए। यही हमारे हृदय को बहुत ज्यादा दर्द देता है। இந்த பூமியில நம்ம மற்றவர்களை பார்க்கிறோம், இந்த டெக்னாலஜியை பார்க்கிறோம், வளர்ந்திருக்கிற மற்றவர்களை பார்க்கிறோம், அவங்கள பார்த்து இவங்கள்ட்ட இது இருக்கு, அவங்கள்ட்ட அது இருக்குன்னு கம்பேர் பண்ணி நம்ம அதிகமா டென்ஷன் எடுத்துக்கிறோம். मेरे पास साधारण फोन है, என்னட்ட சாதாரணமா போன் இருக்கு, एक आईफोन भी नहीं है, ஒரு ஐபோன் கூட இல்ல. आज आईफोन का चिंता सबसे बड़ा चिंता होता है। ஐபோன் கவலை தான் பெரிய கவலையா இருக்கு. मेरे बच्चे तो
जब तक मैं आईफोन नहीं लेता मेरे बच्चे तो मेरे को ऐसे देखते थे, ये तो गरीब बाप है. நான் ஐபோன் வாங்காத வரைக்கும் என் பசங்க 2 பேரும் என்னை ஏழை அப்பாவே பார்த்தாங்க. ஒரு ஏழ்மையான அப்பா அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு வீடு என்ன இருக்கு, வீட்டுல என்ன இருக்குலாம் கவலை இல்ல, போன் என்ன பிராண்ட்ல இருக்குன்றதுதான் மேட்ரு. सो लाइफ की चिंता जो है ये सब हमारे मन के ऊपर ही है. वैसे तो चिंता है ही नहीं है यहाँ पे कुछ भी. நம்ம வாழ்க்கையில வர டென்ஷன் நம்ம மனதுல தான் இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரையும் கவலை, எந்த கவலையும் கிடையாது இந்த பூமியில வாழ்கிற நமக்கு. चिंता तो कुछ भी नहीं है, கவலை எதுவுமே கிடையாது. बट हम कंपैरिजन हार्ट हमारे अंदर ज्यादा हो गया, कंपेयर करते रहते हैं दूसरे के साथ. நம்முடைய இருதயம் மற்றவர்களோடு அது எப்போதுமே ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனை அதிகமாகுது. हम हमारे कंफर्टेबल जोन करके एक नया एक वहम में फंस गए हैं. நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன்ன்ற ஒரு மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். वो कंफर्ट जोन हमें क्या करता है, इस कंफर्ट जोन से बाहर चला गया तो तुम जी नहीं सकता, तुम गरीब है, तुम ये है वो है करके हमारे मन हमें परेशान करता है. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உங்கள் இருதயமானது ஐயோ நீ வறுமையில போயிட்ட, நீ ஏழ்மையில போயிட்ட, நீ கஷ்டப்படுற, நீ ஏழை அப்படின்னு ஒரு இத மாயையே கொடுத்துருது. देखो इस दुनिया में जीने के लिए सिर्फ शरीर की आवश्यकता है, वो शरीर में जीवन की आवश्यकता है. இந்த பூமியிலே வாழ்வதற்கு சரீரம் தேவை, சரீரத்திலே உயிர் தேவை, அவ்வளவுதான். इसलिए यीशु ने कहा जिस शरीर इम्पोर्टेंट है या कपड़ा इम्पोर्टेंट है. அதனாலதான் இயேசு சொல்றாரு சரீரம் முக்கியமா துணி முக்கியமா, जीवन इम्पोर्टेंट है या भोजन इम्पोर्टेंट है, உயிர் முக்கியமா சோறு முக்கியமா. इसलिए यीशु ये शब्द बोलता है. இந்த வார்த்தையை அதனாலதான் சொல்றாரு. इस दुनिया में जीने के लिए 2 ही चीज की जरूरत है. இந்த பூமியிலே வாழ்வதற்கு 2 அவசியமான ஒன்று. एक इस दुनिया में शरीर की जरूरत है. இந்த பூமியிலே வாழ்வதற்கு முதலாவதாக சரீரம் தேவை. नेक्स्ट जरूरत है उस शरीर में जीवन रहना. இரண்டாவது தேவை என்னன்னா அந்த சரீரத்துல உயிர் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். ये दोनों है सबके पास. ये ரெண்டுமே இருக்கா எல்லாருக்கும்? सबके पास है, எல்லாத்துக்கும் இருக்கா? मैं कह रहा हूँ आप अमीर है, நீங்க பணக்காரவங்க. आप अमीर है. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரவங்க. पास्टर जी फिर क्या हमें यहाँ कुछ नहीं चाहिए क्या? நீங்க கேட்கலாம் ஐயோ பாஸ்டர் அப்ப எதுவுமே வேணாமா நமக்கு? ये पूरे दुनिया ही आपका है. இந்த முழு உலகமும் உங்களுக்கானது. ये पूरे दुनिया आपका ही है. இந்த முழு உலகம் பூமி முழுவதும் உங்களுடையது. ये हमारे अंदर ये चीज आ ही नहीं रहा कि ये सब कुछ मेरा है. இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த முழு உலகமும் என்னுடையது என்கிற அறிவு யாருமே வர மாட்டேங்குது. हम है ना यहाँ पे जो मेरे पास है उसी को रख के हम अपने आप को देखते रहते हैं. நமக்கு என்ன இருக்கோ அத வச்சு நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கோம். आदम के पास, आदम वाटिका में था तब आदम के पास पूरे पृथ्वी था, पर आदम को पता ही नहीं है ये क्या होता है. ஆதாம் முதலாம் ஆதாமுக்கு அவனுக்கு எல்லாம் அந்த முழு உலகமும் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா அது அவனுக்கு தெரியவே இல்லை. ये सब मेरा है, இதெல்லாம் என்னோடதுன்னு. सो जिंदगी है ना, हम ही इस जिंदगी को बहुत ज्यादा परेशान बनाते जा रहे हैं दिन प्रतिदिन. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். सबके पास जीवन है, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. आप अमीर ही है. நீங்க வந்து நீங்க ரொம்ப பணக்காரவங்க. बॉडी है, சரீரம் இருக்கிறது என்றால் अगर वो बॉडी में बीमारी नहीं है, அந்த சரீரத்துல வியாதி இல்லைன்னா आपके बराबर में कोई अमीर है ही नहीं है. உங்க லெவலுக்கு யாருமே அமீர் பணக்காரவங்க கிடையாது. मेरा बेटा है ना, என்னோட பையன் मैं वो बोलता अंबानी की बेटा देख के बोलता इसके हाथ में देखो पापा ये वॉच है ना, ये 2 करोड़ की है, ये ना इसकी जो जूता है ना ये है ना 5 लाख की 10 लाख की बोलता है. என் பையன் சொல்லுவான், அப்பா அம்பானியோட மகனை பார்த்துட்டு அப்பா இவன் கையில போட்டிருக்கான்ல இந்த வாட்ச பாருங்கப்பா,
இந்த வாட்ச் வந்து 5 கோடிப்பா, அவன் போட்டிருக்க செருப்பு எவ்வளவுப்பான்னு சொல்லுவான் என்கிட்ட. நான் சொல்லுவேன், ஒண்ணு வேலை பண்ணலாம்ப்பா, அவன் உடம்ப நீ வாங்கிக்கோ, என்ன என்ன அந்த காசெல்லாம் நீ வாங்கி, அப்ப அந்த காசையும் நீ வாங்கி அந்த உடம்பையும் சேர்த்து தந்துருவாரு, பரவாயில்லையான்னு. எனக்கு அந்த காசே வேணாம்ப்பான்ட்டான். அந்த உடம்போட சேர்த்து அந்த காசும், அந்த காசோட சேர்த்து அந்த உடம்பும் வரும்பா, பரவாயில்லையாப்பான்னு கேட்டேன். அதே வேண்டாம், எனக்கு இந்த உடம்பே இல்லை, எனக்கு அந்த காசே வேண்டாம், எனக்கு இந்த உடம்பே போதும். बेटा से मैंने बोला, देखो वो हमेशा ये वॉच इतना ये, मैं बोला तुम एक काम करो, तुमको वो सारा पैसा मिल जाएगा, उतना ही वॉच मिलेगा, उतना ही जूता मिलेगा, सब मिलेगा, बट क्या उसके साथ साथ उसकी बॉडी, जो उसका बॉडी है ना, वो भी तेरे को मिल जाएगा, तेरा उनके जैसा भी तुम भी बन जाएगा, परवाह नहीं, तो ले लो। बोला नहीं चाहिए पापा, मेरे को ये बॉडी, मेरे को पैसा नहीं चाहिए, जो है यही काफी है, बोल दिया। मेरा कहना का यही है, நான் என்ன சொல்ல வரேன்னா, प्रॉब्लम इस दुनिया में नहीं है, प्रॉब्लम सब हमारे माइंड है ना, एक कंफर्टेबल जोन करके एक जोन को बना दिया है। இந்த பூமியிலே பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது, ஆனா நம்முடைய இருதயமானது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனா அது தேடிட்டே இருக்கு। एक टाइम था हम सब इतने बड़े है ना, ईट जैसा एक नोकिया फोन लेके घूम रहे थे, நம்ம வந்து ஒரு செங்கல் மாதிரி ஒரு நோக்கியா போனை தான் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தோம் एक टाइम में, ஒரு நேரத்துல। उसके बाद छोटा नोकिया आया, சின்ன ஒரு நோக்கியா போன் வந்துச்சு। उसके बाद सबने बोले कि ये वाले नोकिया 1100 जिसके हाथ में वही अमीर है, 1100 அந்த மொபைல் 1100 நோக்கியால 1100 அந்த போன் அவங்க எல்லாம் இருந்தா அப்படியே வியந்து பார்த்தோம்। இப்ப அந்த போன்லாம் எவனாவது வச்சிருந்தான்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான் இல்லையா? ஏன்னா அது மனசு பாருங்க, இங்க ஒவ்வொன்னும் நமக்கு கம்ஃபர்ட் கூட கூட அதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நம்புறோம்னா, இப்ப இது வாங்கிட்டோம்னா நம்ம ரொம்ப வசதியா இருக்கோம் நம்ம நினைக்கிறோம்। அது எல்லாமே எதுவுமே இல்லாம இருந்தது ஒரு காலத்துல, போனுன்ற ஒன்னே கிடையாது। அன்னைக்கு பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து பக்கத்து வீட்டுல போயிட்டு போனை கடன் வாங்கி பேசிட்டு வருவோம், பிபி கால், பிபி நம்பர்னு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா? எல்லாமே நம்ம இருதயம் தான்। देखो एक टाइम में वो नोकिया का फोन 1100 जिसके हाथ में देख लिया ना, वो अमीर है, अरे 1100 फोन है। फिर उसका आज किसी कोई अगर 1100 के साथ दिखता है ना, उसको हम इज्जत भी नहीं करेंगे। क्यों? इट चेंजेस, वो बदलते रहता है। हमारे हृदय को हम अमीर कौन है इसका सीमा को हम क्या करते रहते हैं, बढ़ाते रहते हैं। हमारे सामने वो आगे आगे रखते हुए जा रहे हैं, हम भी उसके पीछे भाग रहे हैं। நமக்கு முன்னாடி எல்லா காலங்கள் மாற மாற, எல்லா டெக்னாலஜி மாற மாற நம்முடைய மனதையும் நம்ம மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கோம்। हमारे सामने वो ये दुनिया बोल रहा है, ये दुनिया बोल रहा है। अगर तुम्हारे पास आज की टाइम में ये है, अगर तुम्हारे पास एप्पल फोन है, वो एप्पल फोन में भी लेटेस्ट होना चाहिए, और वो भी पुराना होता ना, वो फिर भी इज्जत नहीं है। இந்த உலகம் சொல்லுது ஆப்பிள் போன்ல இப்ப இருக்க லேட்டஸ்ட் மாடல் होना चाहिए, तभी आपको इज्जत है। அந்த மாடல்ல இருந்தாதான் உங்களுக்கு கௌரவம்। अगर आप पुराना रखा है, आपको कोई इज्जत नहीं करते। பழைய மாடல் வச்சிருந்தீங்கன்னா உங்களை யாரும் கனம் பண்ண மாட்டாங்க। So what I am trying to say, என்ன சொல்ல வரேன்னா, आपका हृदय का खुशी को जब तक आप इन बातों पे लगाओगे, मैं कह रहा हूँ आपकी जिंदगी कभी भी खुश नहीं रहेगा। எப்ப வரையும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை இந்த பூமியிலே வருகிற பொருட்கள் மேலயும் காரியங்கள் மேலும் மனிதர்கள் மேலயும் வைக்கிறீங்களோ, அப்ப வரையும் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்காது।
आप फिर परमेश्वर को यही मानेंगे, प्रभु मेरे को ब्लेस करेगा, मैं आगे बढ़ूंगा, आगे बढ़ूंगा, आगे बढ़ूंगा. This is not a blessing. இது நீங்க அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, நான் இன்னும் முன்னேறி போவேன், இன்னும் முன்னாடி போவேன். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இது ஆசீர்வாதம் அல்ல. This is not blessing. இது ஆசீர்வாதம் இல்லை. Again I am telling you. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது This is not blessing. இது ஆசீர்வாதம் இல்லை. What is blessing? ஆசீர்வாதம் என்றால் என்ன? What is blessing? ஏது ஆசீர்வாதம்? Content heart. நல்ல ஒரு பக்குவமுள்ள இருதயம். Content heart का मतलब ये है कि ஒரு ஒரு திருப்தியுள்ள இருதயம். पौलुस कहता है ना, मुझे अच्छा रहना भी जानता हूँ, मुझे मैं नीचे रहना भी जानता हूँ, मैं मेरे हृदय को क्या कर दिया, कंटेंट बना दिया. मतलब பவுல் சொல்றால, எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னை தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் எப்படியும் இருக்க நான் மனரம்யம் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம், வா, இந்த வார்த்தை தான் मनरम्य अगला मैटर. कंटेंट हार्ट, हिंदी में क्या बोलते हैं इसको, कंटेंट हार्ट को? सारे बातों में मैं सैटिस्फैक्शन के साथ रहूंगा. सैटिस्फाइड हार्ट, मनरम्यमान இருதயம். है, मैं कह रहा हूँ, आपके पास करोड़ों रुपया आपके अकाउंट में, करोड़ों रुपया रहने से बड़ा बात नहीं है भैया. आपके हृदय कंटेंट होना चाहिए. உங்க அக்கவுண்ட்ல கோடி கோடியா இருக்கிறது பெருசு இல்ல, உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். மனரம்யம். अगर किसी को वो वाला हृदय मिल गया ना, யாருக்காவது இந்த இருதயம் கிடைச்சிருச்சுன்னா, मैं कह रहा हूँ आपके बराबर में कोई अमीर है नहीं है इस दुनिया में. அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. उनके बराबर में कोई भी नहीं है. அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. आज की सबसे बड़ा प्रॉब्लम हमारे अंदर यही है. इसी वजह से हृदय में दुख है. पता है आपके हृदय के दुख का कारण क्या है? உங்க இருதயத்தோடைய கவலைக்கு காரணம் என்ன பாருங்க. आप भी सोच के देखो, நீ யோசிச்சு பாருங்க. आज आपके हाथ में जो फोन है, உங்க கையில ஒரு போன் இருக்கு. இப்போ ஒரு फोन வச்சிருக்கீங்க. आज आपके हाथ में एक फोन है ना, ये फोन एक टाइम में ये फोन भी नहीं था, बट उस समय हमारे हृदय फोन के लिए तड़पा नहीं, ये वाले फोन के लिए. அப்ப அன்னைக்கு நம்ம இருதயம் ஐயோ இப்படி ஒரு போன் வேணும்னு ஆசையப்படல அன்னைக்கு இல்லையா. அன்னைக்கு அசால்ட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த போன் கையில இருக்கும் போது கூட மனசு சந்தோஷமா இல்ல. இன்னைக்கு இருக்கிற வீட்டுல நம்ம இருக்கிறோம்ல, அந்த வீட்டுல கூட நம்ம இருதயம் சந்தோஷமா இல்ல. காரணம் என்ன? நாளுக்கு நாள் நம்ம இருதயம் மனரம்யமாக வாழ்வது என்னன்றதை விட்டுட்டு வசதியாக வாழ்வது என்னன்றதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வசனத்தை படிச்சிருவோமே. ये वचन को हम पढ़ लेते हैं. फिलिपियों की किताब अध्याय 4 का वचन 11. यही सबसे इम्पोर्टेंट है. क्रिश्चियन लाइफ का वेरी वेरी इम्पोर्टेंट ब्लेसिंग यही है. यही है शांति का स्रोत, यही है शांति का मार्ग, यही है. இந்த ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய வேர் மைய புள்ளி அவனுடைய சமாதானத்துக்கும் அமைதிக்கும் உரிய ரூட் காரணம் இதுதான். 11வது வசனம், பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். हिंदी में पढ़े. फिलिपियों की किताब अध्याय 4 का वचन 11. फिलिपियों की किताब 4 का 11. ये नहीं कि मैं अपनी घटी के कारण ये कहता हूँ, क्योंकि मैंने ये सीखा है कि जिस दशा में हूँ उसी में संतोष करूं.
मैं ये सीख गया। நான் இதை கற்றுக்கொண்டேன். It is to be learned. ये अपने आप से नहीं आएगा भैया, ये दुनिया तो आपको बहुत सारे मार्ग दिखाते रहेगा. இந்த உலகம் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கும், ஆனா இந்த விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. संतुष्ट रहना कैसा है सीखना पड़ेगा. மனரம்யா இருப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். अगर आप ये चीज सीखते नहीं है, it will not come just like that. It will not come like a miracle. It's not a miracle. It is to be learned. இது ஏதோ மேஜிக் கிடையாது, இது ஏதோ அற்புதமா திடீர்னு வர்றது கிடையாது. இந்த மனரம்யமான இருதயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிற இது ஒரு பாடம். आज सबसे बड़ा प्रॉब्लम यही है. क्रिश्चियंस और हिंदूज हो, कोई भी हो, even you may be a good believer, I am telling you, if your heart is just saying that comfort is blessing, comforts are blessing, I am telling you, you are in a danger zone. You are not in the comfort zone, you are in the danger zone, because anytime your comfort will leave. நீங்க கிறிஸ்தவ முஸ்லிம் எதுவா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இந்த மனரம்யமான இருதயம் இல்லாம எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோன் தான் பிளெஸிங் நினைச்சானா அது உண்மையிலே அவனுடைய வாழ்க்கையில, ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் எப்போ வேணாலும் போயிரும் நம்மளை விட்டு. அந்த மனரம்யமான இருதயத்தை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். That's why Paul is writing in the next verse, verse 12 में Paul ये भी लिखता है, पढ़ें. நீங்கள் பிலிப்பியர் 4:12 படிப்பீர்கள் என்றால், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கத்துக்கொண்டேன். கத்து எப்ப கிருவீங்கன்னா உங்களுக்கு போதிக்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். சரி, हिंदी में पढ़े, हिंदी में वचन 12 पढ़े. फिलिपियों 4:12. मैं दीन होना भी जानता हूँ और बढ़ना भी जानता हूँ. हर एक बात और सब दशाओं में मैंने तृप्त होना, भूखा रहना और बढ़ना घटना सीखा है. है ना, सीखा है, போதிக்கப்பட்டேன். I have been taught in every situation of my life. है ना, हमारे लाइफ की हर एक सिचुएशन, आपकी जिंदगी को पीछे से देखो, क्या आपने सीखा अपनी जिंदगी की लेसन से. நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். क्या आपका हृदय इतने साल में कंफर्ट रहना, मतलब कंफर्ट रहना नहीं, वो कंटेंट रहना, है ना, संतुष्ट रहना, ये चीज सीख लिया आपका हृदय. உங்க இருதயம் இத்தனை கால வாழ்க்கையில மனரம்யமா இருப்பதை கற்றுக்கொண்டதா, या जबरदस्ती और क्या करें, जीना ही पड़ेगा, फिर भी हृदय में दुख है, फिर भी जी रहे हैं. இல்லன்னா என்ன பண்றது, வாழ்ந்துதான் ஆகணும், மனசுல கவலை இருக்கு, என்ன பண்றது, வாழ்ந்துதான் ஆகணும்னு இருக்கீங்களா? जब तक आपके हृदय है ना कंफर्ट, वो कंफर्ट को ब्लेसिंग समझ रहा ना, मैं कह रहा हूँ आपके हृदय जिस जगह में अभी है ना आपका लाइफ, वहां पे आपके हृदय शांति से नहीं रहेगा, तड़पते रहेगा. நீங்க கம்ஃபர்ட் ஜோன் தான் பிளெஸிங் நினைச்சீங்கன்னா, நீங்க இப்ப இருக்கீங்களா ஒரு சூழ்நிலையில, இப்ப இருக்கிறீங்களா ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதுல உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. உங்க இருதயம் எப்போதுமே ஒரு மாதிரி பதப்பதச்சுக்கிட்டே இருக்கும், கலங்கிக்கிட்டே இருக்கும். आप जिस घर में रहते हैं उस घर में आप खुश नहीं रहोगे. நீங்க எந்த வீட்ல இருக்கீங்களோ அதுல நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. आप जिस कार रखे उसमें खुश रहेंगे. நீங்க எந்த காரை வச்சிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. आपके हाथ में जो मोबाइल है उससे खुश नहीं रहोगे. உங்க கையில இருக்கிற மொபைல்ல நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. आपका हृदय हमेशा दूसरों के साथ कंपैरिजन में रहते रहेगा. எப்ப பார்த்தாலும் உங்க இருதயம் எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். आपका हृदय की कभी शांति आपके जिंदगी महसूस कर नहीं सकते हैं. உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்கள் சமாதானத்தை உணரவே முடியாது. See, today अगर आप बहुत कोशिश करके आप एक आईफोन ले भी लिया ना, मैं कुछ दिन में बताता हूँ, इससे अच्छा कुछ आने वाला है, उसके लिए भागना पड़ेगा. நீங்க இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஐபோன் வாங்கிட்டீங்க, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இதை விட நல்ல ஒரு போன் வரும், அதுக்கு ஓட வேண்டியது வரும். Keep your heart
in a very safe position. உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் ஒரு மனரம்யமாக ஒரு நல்ல ஒரு சேஃப் பிளேஸா வச்சுக்கோங்க. I am happy with all my situations. My happiness never, मैं मेरे खुशी को कभी नहीं खोदता हूँ. என்னுடைய जिस जगह में रहता हूँ मेरे पास क्या है उससे मेरा खुशी कभी भी बदलता नहीं है. என்னோட இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை ஒரு நாளும் இழக்க மாட்டேன். எவ்விடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என் இருதயம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். कितने लोगों को बातें अच्छे से समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற தெளிவாகிறது? I'm not against blessings. நான் ஆசீர்வாதத்துக்கு விரோதி கிடையாது. But the real blessing is content heart. உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்றால் அது மனரம்யமான இருதயம். उसको खाली मजबूती से पकड़ लो. அத நல்ல ஸ்ட்ராங்கா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. बाकी सब जाए आए कोई बात नहीं. அது சில மத்ததெல்லாம் போகும் வரும், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ये तो दुनिया है. இது பூமி, இது உலகம். बाइबल खुद कहता है, வேதம் சொல்லுகிறது, जो हम देखते हैं ये क्या है, अनंत काल नहीं है. ये இந்த காண்கிற நீங்க பாக்குறது இது நித்தியமானது கிடையாது. பைபிள் காண்கிறவைகளோ அனித்தியமானதுன்னு பைபிளே சொல்லுது. காணப்படுகிறவைகளோ அனித்தியமானவைகள்னு சொல்லுது. காணப்படாதவைகளோ நித்தியமானதுன்னு சொல்லுது. सो हार्ट மட்டும் हमेशा आपके हृदय को संतुष्ट रखो. God bless you. Have a nice day. இருதயத்தை எப்பொழுதும் மனரம்யமாய் வைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.